ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கலர் கண்ணாடி வாய்ஸோட எலும்பை உடைப்போம் கம்பி என்னும் திமுக எம்எல்ஏ நெஞ்சுவலி நடிப்பு அல்டிமேட் இந்த வீடியோவுக்கு ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் வாட்ச் த வீடியோ. அதிகாலையிலே இப்போ ஏன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சனிக்கிழமை நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்களை வந்து மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. யார் மானங்கெட்ட யார் இப்போ மானங்கெட்டு போனா? முதலமைச்சர் மானங்கெடலை. முதலமைச்சர் பேச ஆரம்பிச்சோன்னே சட்டசபையை விட்டு ஓடினாங்க பார்த்தியா, அவங்க தான் மானங்கெட்டு போனாங்க. எதுவும் பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க. கோமாளி பசங்க தான், திமுக ஃபுல்லாவே கோமாளி பசங்க தான். அந்த மாதிரி பேசியிருக்காரு சார். அதுக்காக வந்து கமான், அப்போ ஆட்சியில் இல்லை நீங்கள், போலீஸ் எல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போல்லாம் மூடிட்டு இருக்கணும், கம்முன்னு இருக்கணும். ஓவராக பேசுனான்னு வச்சுக்கோங்க, அடுத்து ஜெயிலில் கழித்தின வேண்டியதுதான். கெட் இன் டு த லாக்அப் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தூக்கி போட்டிருக்காங்க சார். இப்போ அதுக்கப்புறம் நடந்த ட்ராமா தான் சார் இதுவே உச்சக்கட்டமே. அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆட்சியில் இல்லை, இன்னொரு அடுத்து 20-25 வருஷத்துக்கு ஆட்சியில் வரவும் முடியாது. இதோட ஸ்டோரி டிஎம்கே தீய சக்தியோட ஸ்டோரி ஓவர். போன உடனே பாட்டே போடுறா. வட பாயசத்தோட கூப்பிடுறாங்க, ஆர்த்தி எடுத்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி ஜிப்ல ஏறு. இந்த சுகர் பேஷண்ட் தான் வந்து சிஎமோட எலும்பெல்லாம் முறிக்கிறதா சார் சொல்லியிருக்காரு. குளத்தூர் கிளம்பி வந்து அவர் சுகர் மாத்திரை போட வேண்டியவர், அவரை இப்படி பிடித்து வைத்திருக்கிறீர்களே, இது வந்து ஒரு அடுக்குமுறை, இது சரி கிடையாது. டேக் டைவர்ஷன் மாடல் ஆட்சி அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றாரு. யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காரு சார். யூ ஆல்ரெடி ஃபேஸ்ட் த கான்சிக்வன்சஸ். அதான் கான்சிக்வன்ஸ் ஃபேஸ் பண்ணியும் இன்னும் திருந்தலை, அப்படியே தலைக்கு ஏறவே இல்லை. ஆட்சியும் போச்சு, இனிமேல்ட்டு ஆட்சிக்கும் வர முடியாது. இந்த மாதிரி வெத்து பந்தா காட்டிக்கிட்டு தொப்பை எப்படி இப்படி ஆட்டிக்கிட்டு நடக்க வேண்டியதுதான். குளத்தூரில் கொத்து புரோட்டா நல்லா அந்த கொத்து புரோட்டா போடும்போது அந்த கரண்டியில் ஒரு சவுண்டு போடுவாங்கல்ல, இப்போ அதுதான் கேட்குது. டக்கு 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 டக்குன்னு டக்கா டக் டக்கா டக். இன்னும் திருந்தலையா நீங்களாம்? இனிமேல் வரவே முடியாது, ஆட்சிக்கு வரவும் விட மாட்டாங்க தமிழ் மக்கள். உனக்கு வந்து ஒரு ரோட்டில் போகிற ஒரு சொறி நாய், ஒரு கொசு கூட உனக்கு ஓட்டு போடாது. மருந்து மாத்திரை பத்தி பேசுறாங்கல்ல சார், இந்த காரணத்தை வச்சு ஜாமீன்லாம் வாங்க முடியுன்றதுக்காக எல்லாம் பண்றாங்களா? அதுதானே கணக்கு. அவர் உடல்நிலை சரியில்லாதவர், அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட், அவர் ஒரு சுகர் பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்க எத்தனை வருஷமா சொல்லி 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 அதே இந்த டெம்ப்ளேட் பாலிடிக்ஸ் ஆல்ரெடி சினிமால வரைக்கும் போட்டு கலாய்ச்சிருக்கிறாங்க. ஆமா, கரெக்டா பிடிக்க போனா அரெஸ்ட் ஆக போகும்போது நெஞ்சு வலிக்குது, சுகர் அது இதுன்னு சொல்லிட்டு அதை இன்னைக்கு ஒருத்தர் பண்ணாரு. இது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வச்சதே நம்ம 10 ரூபா பாலாஜி தான். ஐயோ நெஞ்சு வலிக்குதே, ஐயோ நெஞ்சு வலிக்குதே அப்படின்னாரு. ஈடி வந்து குண்டுகட்டா தூக்கிட்டு போகும்போது திங்கிறவரோ இல்லை வந்து இந்த சாட்டை துரைமுருகனோ இவங்கெல்லாம் யாரு? ஜென்ரலா வந்து சீமான் அப்படின்ற ஒருத்தர் எப்படி பேசுறாரோ அது அப்படியே ஜெராக்ஸ் காப்பியா பேசுற இன்னொரு அரசியல்வாதி பேச்சாளர், இன்னொரு பேச்சாளர், அவ்வளவுதான். அவ்வளவுதானே அவங்க. ஆமா, அதே இடத்துல இறக்கம், அதே இடத்துல ஏத்தம், அதே போல பாடி லாங்குவேஜ், கை காட்டணும், பேசும்போது இப்படி கை காட்டணும் என்று சொல்லணும். அப்புறம் ஒரு வார்த்தை இந்த ஒரு இடத்துலயும் ஆளை வந்து உங்களை இதுதானே. நீங்க இருந்தா நாம் தமிழ் கட்சியை பாருங்க, செம்ம ஜோக்கா இருக்கும். அவங்க பேசுறது எல்லாருமே ஒரே மாதிரி பேசுறாங்க. ஆமா, சின்ன சின்ன பசங்க எல்லாம் பேசுவானுங்க, அவனும் கூட அப்படிதான் பேசுவானுங்க. இந்த தமிழகத்தை நாளை நாங்கள் வந்து காப்பாற்றவில்லை என்றால் அதாவது குதிரை பேரை ஏன் பண்ணாங்கன்னா ஆட்சி கவுந்துரும் 6 மாசத்துல அப்படின்ற விஷயங்கள் தானே பேசிட்டு இருந்தாங்க மு க ஸ்டாலின் அவர்கள்லாம். இப்ப சத்யராஜ் அவர் திருப்பி அதே தான் சொல்றாரு. ஒரு மேடையில பேசும்போது சொல்றாரு, இந்த செம்மொழி பூங்கான ஒரு விஷயம் வந்து ஆரம்பிச்சு வச்சாரு முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின். அவர் இப்போது எங்களுக்கு முதலமைச்சர் தான், அவரே தான் அதை வந்து திருப்பி வந்து திறந்து வைப்பாரு. இனி வருங்கால முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படின்னு அதை பதிவு பண்றாரு. ஏன்னா
தண்ணி ஒன்றும் அவ்வளோ இப்போ ஒன்றும் கரகடக்கார தண்ணி பிரச்சனை அவ்வளோலாம் இல்லை. தமிழ்நாட்டிலே அவ்வளோ தண்ணி பிரச்சனைலாம் இல்லை. ஆனால் வந்துட்டு இப்போ நம்மளுடைய கடமை இருக்குது, தெளிச்சு எழுப்பணும். இப்போ ஓகே, எழுப்புன்னு வச்சுக்கோங்களேன், தூங்கிடுறாங்க. எந்திரிச்சிட்டாலும் பாருங்க சத்யராஜ். எனக்கு குளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சு, குளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கண்ணாடி மேடை நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், இன்னைக்கு காலையில திங்கட்கிழமை சுட சுட ஒரு செய்தி வந்திருக்கு சார். விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கேண்டியன் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதிகாலையிலே இப்ப ஏன் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சனிக்கிழமை நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல முதலமைச்சர் அவர்களை வந்து தவறா கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அவதூறு பரப்புனதுக்காகவும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவர் என்னென்ன பேசியிருப்பாரு எல்லாரும் பார்த்திருப்பாங்க. மானங்கட்ட முதலமைச்சர்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சட்டமன்றத்துக்கு போனா சட்டமன்றத்தோட கதவெல்லாம் மூடிப்பாரு, உங்க எலும்பெல்லாம் உடைச்சிருவேன், அந்த மாதிரி பேசியிருக்காரு சார். அதுக்காக வந்து கமான் கெட் இன் டு த லாக்அப் அப்படி சொல்லிட்டு உள்ள தூக்கி போட்டிருக்காங்க சார். இப்போ அதுக்கப்புறம் நடந்த டிராமா தான் சார் இது உச்சக்கட்டமே. அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. போன உடனே பாட்டே போடுறா, ஏன்னா இது ரொம்ப வெயிட் பண்றேன் நான், அந்த மொமெண்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே இவங்க அப்படின்னு சொல்லி. அதை முதல்ல என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்து வரணும் இல்லையா? மாசான ஒரு மொமெண்ட்டு, பாட்டை போட்டு சும்மா போட்டு தாக்கு அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடணும். ஏன்னா நீ என்னன்னா வந்து ஒரு சிஎம்னா அவர் என்ன வேணா பேசிடலாம், உங்களுக்கு என்னன்னா மைண்டுக்குள்ள இன்னும் வந்து இது சிஎம்ன்றதெல்லாம் மறந்துட்டு ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்துட்டாரு, வந்து 2 வருஷம் தான் ஆகுது, இவர் ஆட்சிக்கு வந்துடலாமா, ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க எல்லாமே பண்ணிட்டு தான் அர்த்தமா, நீங்க வந்து 107 108 சீட்டு ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க பெரிய ஆளா, என்ன இதுவா? ஆமா, 107 108 சீட் ஜெயிச்சாச்சு, சிஎம் ஆயிடுச்சு. இப்ப இதை விட உனக்கு வேற என்ன வேணும்? என்ன இது போதுமா? இது போதுமா? வேற என்னங்க வேணும்? என்ன அப்படின்னு அந்த ஒரு ஆதங்கம் இருக்குதுல்ல, அது உங்களை பைத்தியமாக்குது. மக்களும் காரி துப்பியாச்சு. குளத்தூர்லேயே சொந்த கட்சியிலே தோத்தாச்சு. இதுக்கு மேலே இதோட ஒரு ஹிண்ட் என்ன வேணும்? எதுக்கு சும்மா திருப்பி இன்னும் 6 மாதம் 8 மாதம் 9 மாதம்னு என்ன இது ப்ரெக்னென்சிக்கு வெயிட் பண்ணுறியா? என்ன பைத்தியக்காரன் மாதிரி கத்திக்கிட்டு கிடக்கிற தீய சக்தி சொறி நாய்களை. மண்டை கொளாராகுது, ஒரு மாதிரி ஆக்குது, அப்படியே கிடுங்குது. சுகர் இருக்குதுன்னா முடியலன்னா வீட்டில் அமைதியாக இருக்கணும். டயபெட்டிஸ் பேஷண்ட் என்ன பண்ணணும்? நேரமாக சாப்பிட்டு நேரமாக மாத்திரை போட்டு உடம்ப பார்த்துக்கிட்டு. டயபெட்டிஸ் மட்டும் இல்லை, எல்லா வியாதியும் இருக்குது. அப்படியே வந்து அதுதான் அடிக்கடி ஓடுறது ஃபாரினுக்கு. முதலீடு பண்ணோம், அப்புறம் வந்து ஏதாவது பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் ஏதோ பண்ணிட்டு திருப்பி அப்படியே நல்லா குசியாக வர வேண்டியது. வீட்டில் இருக்கணும். நீங்க எதுக்கு சார் வந்து டயபெட்டிஸ்லாம் வச்சுக்கிட்டு எம்எல்ஏ பதவிக்கு வந்துட்டு நின்றுட்டு அப்புறம் தேவையில்லாம வாயை பேசிட்டு மைக் இருக்குதுங்கிறதுக்காக மேடை இருக்குதுங்கிறதுக்காக பாக்குறதுக்கு திமுக ஊப்பிங்க இருக்கிறாங்கிறதுக்காக என்ன வேணா பேசலாமா? இப்ப பேசுனீங்கன்னா போலீஸ் தொடங்க. இந்த சுகர் பேஷண்ட் தான் வந்து சிஎம்மோட எலும்பெல்லாம் முறிக்கிறதா? இன்னைக்கு பேசு என்ன ஒரு அநாகரிகமாக பேசுறது, கொலை மிரட்டல் விடுறது, அதெல்லாம் என்ன? இது மினிஸ்டராக இருந்துட்டு இதெல்லாம் பேசுவியா நீ? அப்போ என்ன மண்ணாங்கட்டிக்கு நீ வந்து எலெக்ஷனில் நின்று உனக்கு என்ன மண்ணாங்கட்டிக்கு ஓட்டு போட்டாங்க மக்கள்? இந்த மாதிரி அசிங்கமாகவும் பச்சையாக பேசுறதுக்கு வர சொல்லி என்ன பாருங்க, உங்க சுகர் மாத்திரை போடாம வீட்டில் படுத்து கிடக்க வேண்டியவர் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல அங்கே போய் உட்கார வச்சதுக்கு அப்புறமா சுகர் மாத்திரை போடணும். அவரு யாரு? முன்னாள் முதல்வர், குளத்தூர் எம்எல்ஏ, முன்னாள் குளத்தூர் கிளம்பி வந்து அவர் சுகர் மாத்திரை போட வேண்டியவர், அவரை இப்படி பிடித்து வைத்திருக்கிறீர்களே, இது வந்து ஒரு அடுக்கு முறை, இது சரி கிடையாது, டேக் டைவர்ஷன் மாடல் ஆட்சி அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றாரு. அதில் கடைசியில் சொல்றாரு சார், இந்த மாதிரிலாம் பண்ணீங்க கொடுங்கோல் ஆட்சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. கொடுங்கோல் இல்லை, உங்களை மாதிரி வந்து திருட்டு பசங்க மக்கள் பணத்தை வந்து வண்டியாக கொள்ளையடிச்சு நாட்டையே கடனாக்குன இந்த மாதிரி திருட்டு நாய்களுக்கெல்லாம் கொடுங்கோல் ஆட்சின்னு பத்தாது. உங்களெல்லாம் ஒழிச்சு கட்டணும், பொலிட்டிக்ஸ்லேருந்தே பேன் பண்ணணும். ஃப்ராடு பசங்க, திருட்டு பசங்க. என்ன கொடுங்கோல் ஆட்சி? நீ என்ன வேணால் திருட்டுத்தனம் பண்ணுவ, என்ன பொறுக்கித்தனம் வேணால் பண்ணுவ, யாரை வேணால் ஜெயிலுக்கு போடுவ. உன்னோட சொரிநாயங்களை வச்சுக்கிட்டு இந்த காவல்துறையை வச்சுக்கிட்டு ஏவி விடுவேன் எல்லாரும் மேலேயும். எல்லாரும் கம்முன்னு இருப்பாங்களா? கொஞ்சமாக அறிவு வேணாம். என்ன கடந்த 5 வருஷமாக என்ன பண்ணிகிட்டு இருந்த? திருப்பி எலெக்ஷன் வரப்போகுதுன்னு தெரியும்ல உனக்கு? கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டியதானே? அதான் நக்கிட்டு போயிடுச்சுல்ல. இதுக்கு மேலே எதுக்கு நீ இன்னும் பாலிட்டிக்ஸில் என்னமோ கிழிக்க போகிற மாதிரி பெருசாக துடிச்சிக்கிட்டு இருக்க? இதோட முடிஞ்சிடுச்சு, டிஎம்கேயோட கதையே முடிஞ்சிடுச்சு.
ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காரு சார். யூ ஆல்ரெடி ஃபேஸ்ட் த கான்சிக்வன்சஸ். நீங்கள் 5 வருடம் ஆடியது எழுதி கொடுக்குறேன், இதுக்கு மேலே இந்த ஜென்மத்துக்கு டிஎம்கேன்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் தலை ஊனவே ஊனாது. தான் உங்களை மக்கள் வெளியே அமர்த்தி இருக்கிறார்கள். யூ ஆர் ஃபேசிங் த கான்சிக்வன்ஸ். யூ ஆர் ஃபேசிங் த கான்சிக்வன்சஸ். நீங்க என்னங்க கான்சிக்வன்ஸ் பத்தி பேசுறீங்க? என்ன கான்சிக்வன்ஸ்? இதெல்லாம் இருக்கிறதுலயே இந்த மக்கள் வந்து 60-65 வருடங்கள்ல வந்து தாங்க படிச்ச பார்த்தா இல்லை, தமிழ்நாட்டு வரலாறுலேயே ஒரு கட்சியை மக்கள் இவ்வளோ வெறுத்து காசு துட்டு கொடுக்குற இந்த எலும்பு துண்டுக்கு நக்கி தின்ற நாய்களை விடுங்க, பாமர தமிழ்நாடு தமிழ் மக்கள் ஒரு கட்சியை இவ்வளோ எதிர்க்கிறாங்க, இவ்வளோ வெறுக்கிறாங்கன்னா அது திமுக மட்டும்தான். அந்த அரசியலெல்லாம் வச்சுக்கிட்டு கரெக்டான ஒரு கிளைமேக்ஸை இன்னைக்கு தான் கொடுத்துருக்குறாங்க உங்களுடைய அரசியலுக்கு. அதாவது இந்த அவெஞ்சர்ஸ்லாம் வந்து கிளைமேக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமாவும் அடுத்த பார்ட்டுக்காக வந்து ஒரு லீடு ஒன்று கொடுப்பாங்க, பேர்லாம் போட்டுருவாங்க, எல்லாம் தியேட்டர் விட்டு நிறைய பேர் ஏஞ்சி போயிடுவாங்க. அவெஞ்சர்ஸ்லாம் பார்த்து முடிச்சு ஓகேப்பா முடிஞ்சு போச்சு. ஆமாமா, கடைசியில ஒரு லீட் கொடுக்கும். கடைசியில பார்த்தீங்கன்னா திடீர்னு பிளாக் ஸ்கிரீன் ஆனதுக்கு அப்புறம் படமே முடிஞ்சு போச்சு பார்த்தா அப்போ திடீர்னு வந்து அடுத்த பார்ட்டுக்கான ஒரு சின்ன ஒரு லீடு கொடுப்பாங்க. அப்புறம் மக்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம்லாம் தியேட்டர் விட்டு நான் போக மாட்டேன்னா அங்கேயே உட்காந்துருப்பாங்க. ஆமாம் சார், அவங்க அவெஞ்சர்ஸ் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் அடுத்த படத்துக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க கிட்ட அடுத்த படம் இருக்கு, உங்ககிட்ட படமே இல்லை. நீங்க எந்த படத்துக்கு வந்து இப்போ உங்க கிளைமேக்ஸை முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வீட்டுக்கு போக அனுப்பிச்சதுக்கு அப்புறமா அது அவெஞ்சர்ஸு, இது குப்பை. குப்பைக்கும் அவெஞ்சர்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்குது. இது வந்து திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு ஃப்ராடு பண்ணிக்கிட்டு ஊரை ஏமாத்தி திரியிற கூட்டம், அது வந்து அவெஞ்சர்ஸ். ஸோ ஸ்டோரி வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். கொளத்தூர் எம்எல்ஏ எந்த படத்துக்காக இப்போ திரும்ப வந்து டீசர் காட்டிக்கிட்டு இருக்காரு எனக்கு புரியல. நீங்கள் ரிலீஸே ஆக போகாத படத்துக்கு எத்தனை டீசருங்க புரியல. இந்த மருந்து மாத்திரை பத்தி பேசுறாங்கல்ல சார், இந்த காரணத்தை வச்சு ஜாமீன்லாம் வாங்க முடியுன்றதுக்காக எல்லாம் பண்றாங்களா? அதுதானே கணக்கு. அவர் உடல்நிலை சரியில்லாதவர், அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட், அவர் ஒரு சுகர் பேஷண்ட். இல்லை, இது வந்து கோர்ட் சிஸ்டமையும் குறை சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள், இந்த மாதிரி ஊழல் பெருச்சாளிகளெல்லாம் வந்து மினிஸ்டர் எம்எல்ஏன்னு சொல்லிக்கிட்டு இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க. சொசைட்டிக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற வேண்டிய மக்கள் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்க. இவங்களை எப்படி நீங்கள் கோர்ட்லலாம் வந்து இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வெளியே நடமாட விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்க எத்தனை வருஷமா சொல்லி 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 அதே பாலிடிக்ஸ், இந்த டெம்ப்ளேட் பாலிடிக்ஸ் ஆல்ரெடி சினிமாவில் வரைக்கும் போட்டு கலாய்ச்சிருக்கிறானுங்க. ஆமா, கரெக்டா பிடிக்க போனா அரெஸ்ட் ஆக போகும்போது நெஞ்சு வலிக்குது, சுகரு, அது இதுன்னு சொல்லிட்டு அதை இன்னைக்கு ஒருத்தர் பண்ணாரு சார். அவருக்கு சப்போர்ட்டா ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அரசு செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் இன்னாள் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் கீதா ஜீவன் அவர்களும் வந்திருக்காங்க. இந்த மாதிரி நாங்க அவரை சந்திக்கணும் அப்படின்றதுக்கு அவங்க வந்து போலீஸார்லாம் அனுமதிக்கல அப்படின்னு சொன்னாங்க. காவல்துறை வந்து அடக்குமுறை பண்றாங்க. கீதா ஜீவன் ஒண்ணு சொல்லியிருந்தாங்க, இதுக்கு முன்னாடி தாவேகா பிரச்சாரம் பண்ணும்போது ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து முட்டாள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்ப நாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு அவர் அமைச்சரா இருக்க முடியுமான்ற மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. அவர் உண்மை பேசினா அதனால அன்னைக்கு உங்க காவல்துறை கூட வந்து அவர் முட்டாள்னு சொன்னாரு. எலும்பை முறிப்போம், நீ வெளியே போக மாட்ட, உன் மண்டையை உடைப்போம் முடியா பேசினார். இல்லை, நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் ஃபிகரு, சிஎம்மாக இருந்தவர். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நாகரிகத்தோடு பேசுங்க. நீ வந்து ஒரு சாதாரண யூடியூபரோ ஒரு லே பர்சன் கிடையாது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. வந்து அதை வந்து நடவடிக்கை எடுக்க முடியல, உங்களுக்கே மனசு குத்துது. ஆக சரியா தலை சொல்றாரு, இவர் சொல்வதை போல நாம அப்படித்தான் நடந்து கொள்கிறோம். ஆக மக்கள் மீது நமக்கு அக்கறை கிடையாது, ஆக அந்த மக்களுக்காக எதுவும் நல்லது செய்யறது கிடையாது, நம்மள இப்படி சொல்றது சரிதான், இதை எப்படி நம்ம அரெஸ்ட் செய்ய முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்திருக்கீங்க. உங்க மனசாட்சி உறுத்தி இருக்குது உங்களுக்கு, அதனால நீங்க அரெஸ்ட் பண்ணல. ஆனா இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. இப்ப இந்த அரெஸ்ட் மட்டும் பண்ணலன்னா நீங்க நல்லா பாத்துக்கங்க, திமுக தொண்டர்கள்லாம் வந்துட்டு நன்றி சொல்லணும் இந்த தாவேக அரசுக்கு. இந்த அரெஸ்ட் பண்ணல அப்படின்னா மக்களை நேரா வீட்டுக்குள்ள வந்து கொத்த தூக்கிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல தூக்கி போட்டு தூக்கிட்டு போங்க சார், என்ன சார் பண்றீங்க? இவரை வீட்டுல வச்சுக்கிட்டு ஒரு முதலமைச்சரை வந்துட்டு மக்களுக்காக இவங்க 60 வருஷம் 65 வருஷம் தேவையில்லாம பண்ண குப்பை அரசியலாம் தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு இவங்க லஞ்சம் லாவண்யம்னு சுத்திக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு அடுக்கி அவங்கள உட்கார வச்சு எப்படியாவது தமிழகத்தை மாத்தணும் ஒருத்தர் முயற்சி பண்ணி, நாங்க இத்தனை வருஷமா கட்டின வரி பணத்துல கொழுத்து போய் அலைகிற இந்த அரசியல்வாதிக இன்னைக்கு இவ்வளவு வாய் பேசுறாங்க அப்படின்னா இவங்களை எப்படி சார் நீங்க வீட்டுல விட்டு வச்சுட்டு இருக்கீங்க? இந்த முதல்வரையா சார் இவங்க இப்படி பேசுவாங்கன்னு மக்கள் உங்களை குண்டு கட்டா தூக்கி, உங்களுக்கு சுகர் பேஷண்ட்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க, அடுத்து போலீஸாவது உங்களை டீசெண்டா வாங்க சார் வந்து உங்களை கூட்டிட்டு போயிட்டு இந்த கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போனாங்களா?
இந்த முழு திமுகவில் இருக்க எல்லாரையுமே குண்டு கட்டாக தூக்கிட்டு போய் புழல் சிறையில் அடைச்சா கூட ஒருத்தன் கூட ப்ரொட்டஸ்ட் பண்ண மாட்டான். எல்லாரும் மக்கள் பட்டாசு வெடிப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க. இல்லை படத்தெல்லாம் காட்டுற மாதிரி வந்துட்டு வேற ஏதாவது நடந்துச்சா? அதெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக ரிலாக்ஸ்டாக டீசெண்டாக கூட்டிகிட்டு போய் டீசெண்டாக பண்ணுறாங்களே, அந்த டீசெண்டாக பண்ணுறாங்களேனாவது நீங்கள் விட்டுருந்துருக்கணும். இந்த மாதிரிலாம் பேசுனீங்க அப்படின்னா அடுத்த முறைலாம் பார்ப்பாங்க மக்கள், ஓ நீங்கள் காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்குறீங்களா நீங்கள் மாமாவில் நம்மளே போயிடுவோம்டா அப்படின்னு மக்கள்லாம் வீட்டுக்கு நேராக கிளம்பி போயிடுவாங்க. காலையில் தண்ணி குடம் தூக்க போகிறவங்கலாம் திங்கக்கிழமை காலையில் எதுமா தண்ணி குடம்லாம் அப்புறம் தூக்கிக்கலாம், இந்த குடத்தை முதல்ல தூக்கு நேராக வீட்டுக்கு வந்து உங்களை தூக்கி போயிடுவாங்க குடத்து மாதிரி. ரைட்டுங்களா? அதனால கம்முன்னு இருக்கணும். அந்த அரெஸ்ட் வீடியோவை பார்த்தோம் சார், ஃபுல் வீடியோ பார்த்தோம். உள்ள போனாங்க, அவர் என்ன சொல்றாருன்னா ஸ்பீக்கர் சைன் இல்லாமலாம் அரெஸ்ட் பண்ண முடியாது சார், நம்ம ஆளுங்களை ப்ரொடெக்ஷனுக்கு போடுங்க, திமுக நம்ம தொண்டர்கள்லாம் ப்ரொடெக்ஷன் போடுங்கன்னு தொண்டர்கள் ப்ரொடெக்ஷன்லேயே அவர் உள்ள இருக்கிற மாதிரி பேசினாரு. அதுக்கப்புறம் நடந்து வந்து அதை வந்து ஒரு டிராமா மாதிரி ஆச்சு. வராரு, வந்து கார்ல ஏறாரு, சுத்தி இருக்கவங்க எல்லாம் டக்குன்னு போலீஸ் அராஜகம் ஏவல்துறைன்னு சொல்லிட்டு திடீர்னு 4 பேர் வந்து ஒன்றும் செல்ஃப் எடுக்காது. திருட்டு பசங்கள்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடாது. கடந்த 5 வருஷத்தில் என்னென்ன பண்ணீங்க, அதுக்கு கால்வாசி கூட இப்போ ஒன்றும் பண்ணல. ஊரை ஏமாற்றி ஃப்ராடு பண்ணிக்கிட்டு மக்கள் பணத்தை திருடினவெல்லாம் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடாது. காசை ரிட்டர்ன் பண்ணு, அப்புறம் நீ என்ன வேணால் பேசிக்கோ. நல்லா எல்லா இடத்துலையும் பதுக்கி வச்சுருக்கல, எங்கெல்லாம் பதுக்கி வச்சுருக்கேன்னு காட்டு. தான் ஓடுறியே ஒரு ஊருக்கா, துபாய் லண்டன்னு. காசு இங்கே திருடின காசை முதலீடு பண்ணுறதுக்கும் ஃப்ராடுத்தை நான் வெளிநாட்டில் போய் பண்ணுறதுக்கு. வண்டி முன்னாடி உட்காரதா இருக்கட்டும், அவங்க எழுப்புறதா இருக்கும், திருப்பி வந்து உட்காடுறாங்க, திருப்பி எழுறாங்க, திருப்பி வந்து உட்காடுறாங்க. இப்ப அமைதியா போமா, ஒரு லேடியும் இருந்தாங்க, அமைதியா போமா அப்படி இப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் கூட்டிட்டு போனாங்க. அதெல்லாம் பார்த்தோம். அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து இந்த மாதிரிலாம் அப்படி வெளியே வந்து உட்காந்து போராட்டம் பண்றது, போராடுவோம் காவல்துறை அராஜகம். நான் என்ன சொல்றேன், இந்த டெம்ப்ளேட்டா நீங்க பண்ற இந்த ஜோக்கர் பாலிடிக்ஸ் டைம் முடிஞ்சு போச்சு. இட்ஸ் எக்ஸ்பயர்டு. அதாவது நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க திமுக காரங்க அப்படின்னா, கெட்டு போன சாப்பாட்டை சாப்பிட்டு இருக்கீங்க. இட்ஸ் an expired food. ஓகே, கெட்டு போன சாப்பாடுல அது அழுகுன சாப்பாடு, ஃபங்கஸ் வந்துருச்சு ஃபுல்லாக. அப்படியே பஸ்ஸு வந்து துர்நாத்தம் அடிக்குது. ரைட்டுங்களா? கெட்டு போனா சாப்பிடுவீங்களா? இல்ல, சாப்பிட முடியாது, சாப்பிடவும் கூடாது. உடம்புக்கு நல்லது கிடையாது. ஆமா, திமுக அதான் சொல்ற, திமுக கட்சிக்கு இது நல்லது கிடையாது. இது கெட்டு போன சாப்பாடு. நீங்க இப்ப பண்ற இந்த அரசியலுங்கிறது வந்து ரொம்ப பழைய அரசியல், எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இன்னும் அதை அழிச்சிரும் உங்களை. சிஎம் என்ன சொன்னாரு, அப்டேட் ஆகுங்கப்பா, கலாய்க்கிறாருல, கிண்டல் பண்றாருல. இல்ல, அதுக்கு வராது. பாசிட்டிவ் அரசியல்ன்றது ஒரு ப்ரொக்ரெசிவ் பாலிட்டிக்ஸ்ன்றது வந்து திமுகவுக்கு வரவே வராது. ஏன்னா அதோடைய டிஎன்ஏவே அழிவு, எல்லாரையும் காலி பண்ணணும், அதோட லெவலுக்கு எல்லாரையும் கீழே இழுத்துட்டு வரணும். அதுதான் டிஎம்கேயோட டிஎன்ஏ. அப்லிஃப்ட் பண்ணாது, அப்படியே இறங்கி ஸ்டாண்டர்ட் அப்படியே லோ பண்ணிடும். இட் வில் செட் த பார் ஸோ லோ தட் அண்ட் இட் வில் ட்ரை டு ட்ராக் எவ்ரிபடி டு இட். அவ்வளோ கேவலமான ஒரு கட்சி. இதெல்லாம் ஏன்டா இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கீங்க? எங்கேயாவது அந்தமான் நிக்கோபாரா, ஆப்பிரிக்காக்கா எங்கே ஓடுங்க, அசிங்கம் பிடிச்ச நாய்ங்களா. நக்கல் அடிக்கிறாருல, ஒரு மாதிரி கலாய்க்கிறாருல, உங்களை கோவம் வருதுல்ல, கோவம் திரும்புங்க. கோவத்துலாம் சில மாதிரி பேசுறாங்க. இருந்தெல்லாம் மாட்டேங்க. டிஎம்கேனாலே இதுதான் திருட்டுத்தனம், ஃப்ராடு, கரப்ஷனு, அசிங்கமாக பேசுறது, வயலன்ஸு, அப்படியே பாய்சன் பண்ணுறது, போலீஸை ஏவி விடுறது, இந்த மாதிரி கேவலமான புத்தி தான் டிஎம்கேயில் எல்லாருக்குமே இருக்குது. அதனால் அவங்ககிட்டலாம் நீங்கள் ரீசனபிளாக பேசுறதோ டீசெண்டாலாம் பேச முடியாது. அவங்களோட வழியில் தான் டீல் பண்ணணும். கோவம் வந்து திருந்தணுங்க. உங்களை கலாய்க்கிறாருங்க ஒருத்தர். 2.5 வருஷம் கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தர் ஹவு அப்டேட்டடையும் பாருங்க. இந்த காலத்துக்கு மக்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுக்குறேன். ஒரு ரீல்ஸ் போடுறாரு, ஒரு யூடியூப்ல வர்றாரு, ஃபேஸ்புக். ஹலோ பாஸ், மக்களை கொண்டு போய் நல்ல இடத்துல நிறுத்தணும், அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு மாதிரி உயர்த்தணும். அதுக்கு நம்ம முதல்ல அவங்க மனசுல போய் நிக்கணும். அதுக்கு அவங்களை எப்படி ரீச் பண்றதுன்றது இருக்கு இல்லையா? ஒரு காலத்துல நீங்க வந்துட்டு ஒரு ஸ்கூலுக்கு போனோம், அப்ப நடந்து போயிட்டு இருந்தீங்க, அப்புறம் சைக்கிள்ல போனீங்க, அப்புறம் வண்டியில போனீங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களை டிரைவர் வச்சு போயிட்டு வீட்டுல இறக்கி விடுவாங்க கார்ல. அப்படி உங்க லைஃப்லாம் அப்படியே அதிகமாச்சு. ரைட்டா? அந்த மாதிரி இந்த நாடு அப்கிரேட் ஆகும்போது, உங்க வாழ்க்கை அப்கிரேட் ஆகும்போது, மக்கள் கிட்ட பண்ற அரசியல் மட்டும் எப்படி அப்கிரேட் ஆகாம இருக்கும்? நீங்க அவங்கள போய் சென்றடையணுங்க. இன்னைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இது ஒரு கழுசடை கட்சி. திமுகன்றதோட அரசியலே இவ்வளோ கேவலமான அரசியல் தான்.
அதுங்க பிறக்கிறதெல்லாம் அது பண்ணுறதெல்லாம் வந்து ஃப்ராடு, கா லஞ்சம் வாங்குறது, எல்லா இடத்துலையும் லஞ்சம் வாங்கி கட்டிங் வாங்குறது. இது மட்டும்தான் இந்த திமுகவுக்கு தெரியும், வேறு ஒரு அரசியலே தெரியாது. என்னோ பெருசாக நாடகம் போட்டாங்க. போன ஏடிஎம்கே ஆட்சி முடியும் போது, எலெக்ஷன் வரும்போது என்னவோ பெருசாக கிழிச்சிருவோம், அது பண்ணிவிடுவோம், இது பண்ணிவிடுவோம், எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி எல்லோரும் பார்த்தா அதை விட 10 மடங்கு கேவலமாக இருக்குது இந்த ஆட்சி. அவங்க போன்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுடைய ஸ்கிரீன் டைம் ஓப்பன் பண்ணி காட்டுங்க. அது சரியா தப்பான்றதெல்லாம் அடுத்த விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஸ்கிரீன் டைம் ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் ஸ்கிரீன் டைம் பாருங்க, நான் என் ஸ்கிரீன் டைம் பார்க்குறேன். வீடியோ பார்க்குறவங்க உங்கள் ஸ்கிரீன் டைமை பார்க்கட்டும். நான் முழிச்சிட்டு இருக்கிற என்னுடைய அந்த 16-18 மணி நேரத்தில் என்னோட ஸ்கிரீன் டைம் 9 10 மணி நேரம் இருக்குது. அந்த 8 hours ஆஃப் 10 hours ஆஃப் ஸ்கிரீன் டைம்ல உள்ள போய் நான் உட்காந்து என் அரசியலை பேசுறேன், அவங்க என்ன பார்க்குறாங்கன்னு நினைக்கிற அந்த அறிவு உங்களுக்கு இல்லை, ரைட்டுங்களா? அப்ப அந்த மாதிரி அப்கிரேடட் பாலிடிக்ஸ் பண்ணிருக்கிற இந்த டைம்ல நீங்க இன்னுமே அடிக்கிறாங்க ஆமா அப்படின்னு கத்து என்ன ஜோக் ஆகுதுங்க. அனிதா ஜோக் ஆகுது. அனிதா ராதாகிருஷ்ணன் காமெடி பண்றாரு. வாசல்ல போய் எங்களை விடுங்க உள்ள விடுங்க அப்படின்னு கத்துறாரு. அப்புறம் பார்த்து 4 பேரையாவது உள்ள விடுங்க. ஐயா என்ன புரியல எனக்கு. ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? உள்ள அரெஸ்ட் பண்ணக்கூடாது, உள்ள போந்து முட்டி தட்டணும். காசு எங்க இருக்கு, எங்க திருடினா, எங்க பதுக்கி வச்சிருக்க எல்லாத்தையும் வெளியே எடுக்கணும். விட்டவே கூடாது இதுங்களெல்லாம். 0 டாலரன்ஸ் பாலிசி டுவர்ட்ஸ் கரப்ஷன்னா இதுங்க திருடி வச்சிருக்க காசு எல்லாத்தையும் பிடுங்கணும். ஒரு ஆளை விடக்கூடாது. எவ்வளோ லீனியண்ட்டாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இது தலையில் ஏறி டான்ஸ் ஆடுங்க. ரொம்ப கேவலமான ஆளுங்க. நாங்கள் அவர்களை சென்று பார்க்க வேண்டும். அட்வொகேட் வரணும். ஒரு முன்னாள் அமைச்சர் வந்திருக்கிறார், ஒரு இந்நாள் எம்எல்ஏ வந்திருக்கிறார், அவர் சென்று பார்க்க கூடாதா? பார்க்க கூடாதுங்க. கண்டிப்பா. ஒருத்தரை புடிச்சிட்டு போய் நார்மலா உங்களையோ என்னையோ நம்மளை போன்ற சாமானியர்களை புடிச்சு கண்ட ஹீரோயின் கூட துபாயில் வீடு வாங்கி கொடுக்கறது, கண்ட ஹீரோயினுக்கு போய் பால்டாயில் குடிக்கிறது, நீ எல்லாம் வந்து ஒழுங்கு, நீ எல்லாம் வந்து கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. ஏன்னா நாக்கு கூசலை உங்களுக்கெல்லாம். ஒரு முறை கயிறு தர தொங்கிருங்க. புடிச்சிட்டு போய் ஒரு போலீஸ் வச்சாங்க அப்படின்னா வரவங்க போறவங்களாம் பார்த்துட்டு போவாங்களா? அந்த பொண்ணு இந்த வயசுக்கு வந்திருக்கு, அந்த பொண்ணை வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன்ல உட்கார வச்சிருக்காங்க, வரவங்க போறவங்களாம் பார்த்துட்டு அரிசி போட்டுட்டு வாழ்த்து சேவிச்சுட்டு போவாங்களா? இல்ல புதுசா கல்யாணம் ஆன மாப்பிள்ளை பொண்ணு அவங்க வந்துட்டு போறவங்களாம் பார்த்துட்டு போறோம், நல்லா இருக்கு கவரை தான் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு கொடுக்குறதுக்கு எங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. எனக்கு புரியல உங்களுக்கு. வரவங்க போறவங்க எப்படிங்க பார்த்துட்டு போக முடியும்? நீங்க அமைச்சரா இருந்துட்டு போங்க, முன்னால இன்னால எம்எல்ஏ வந்து யாரா இருந்துட்டு போங்க. இருந்துமே தெரியலையே சார் என்ன ப்ரொசீஜர்ன்றது தெரியலையே. அப்ப என்ன நீங்க படிச்சீங்க? ஓ அது இல்லையா, சரி ரைட் விடுங்க சார், தெரியாம கேட்டேன். நான் என்ன கேட்குறேன், வந்து ஒரு அட்வொகேட் வரணும் சார். ஒரு அட்வொகேட் வந்து வக்கீல் பேசணும். நீங்க வக்கீலா? அனிதா ராதாகிருஷ்ணன் என்பவர் ஒரு வக்கீலா? இங்கே அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு பிளாக் பேண்ட்டும் ஒரு ஒயிட் ஷர்ட்டும் போட்டுட்டு இந்த படத்தெல்லாம் வர மாதிரி ஏதாவது நல்லா வயிற்று தொப்பைக்கு மேல பெல்ட் போட்டு, அவரை சொல்லல, நான் பொதுவா சொல்றேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்வொகேட் வருவாங்க, அந்த மாதிரி வந்தாரா? இல்ல வரல. என்ன எதுக்கு? அப்ப என்னத்துக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு அவர் வெளியே பார்த்தாங்க, கொஞ்ச நேரம் சொல்லி பார்த்தாங்க, சரி ஒரு எம்எல்ஏ ஆச்சுன்னு மரியாதையா சொல்லி பார்த்தாங்க. கரெக்டா அரெஸ்ட் பண்ண போனாங்க சார். என்னால முடியல நான் ஹாஸ்பிட்டல் போறேன், எழுந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு சார். தூக்கிடுவோமா? என்னால முடியல வேணாண்டா, தூக்கம் வேணாம், கிளம்புறாராம் அவரு. எதுக்கு இந்த ஜோக்கர் பாலிடிக்ஸை விட்டுட்டு எதுனா உருப்படியா பண்ணுங்க. இதனால என்னன்னா கட்சியில வேணா உங்களெல்லாம் பார்த்துப்பாங்க கொஞ்சம் நல்லா. ஆடுறா என்னமா கூறாரு, பரவாயில்ல, ஒரு திரும்ப அதிமுகலாம் போக மாட்டாரு போல, இந்த தடவை இங்கேதான் போல அப்படின்னு திமுக தலைமையில வேணா உங்களுக்கு லைட்டா பார்த்து நல்லபடியா கவனிச்சு ஏதாவது யோசிப்பாங்க அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். இல்ல இந்த மார்கண்டையன் போன்றவர்கள்லாம் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நல்லா மக்களுக்கு இது பிடிக்கல. அதை பார்த்தா ஒரு மாதிரி என்னடா திரும்பி ஒரே மாதிரி பண்றாங்க. மக்களுக்கு இப்ப அவர் பண்ற அரசியல் பிடிச்சிருக்கு, டிவிகேவோட அரசியல் பிடிச்சிருக்குது, சிஎம் அவர்களுடைய நடவடிக்கைகள் பிடிச்சிருக்குது, எவ்ரிபடி இஸ் ஹாப்பி. ஆமா, அதை எப்படி பிரேக் பண்ணணும், நீங்க எப்படி அந்த இடத்துக்கு போகணும்ன்றத வேணா யோசிங்க. நல்ல முறையில நியாயமான அரசியல் பண்ணுங்க. நீங்க உங்க தொகுதியில போய் நல்லது பண்ணுங்க. நாளைக்கு உங்க தொகுதியில போய் மார்க்கண்டேயர் அவர்கள் போய் நல்லா பண்ண வச்சுக்கோங்களேன். அந்த நல்லதெல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு தாவேக ஆளுங்கட்சியாகவே இருந்து ஓட்டு கேட்க வந்தாலும் கூட 2031 ஓட்டு போட மாட்டாங்க. மார்க்கண்டேயர் அவர்கள் சிறந்த எம்எல்ஏவாக இருந்தார். எங்களின் தொகுதிக்கு என்னென்னலாம் செய்தா தெரியுமா? எங்களுக்கு தாவேக வேண்டாம், மார்க்கண்டே ஒரு மண்ணாங்கட்டியும் செய்யல. நல்லா காசு திருடி நல்லா கொளுத்து ஊரில் இருக்க காசெல்லாம் கொண்டு போய் ஃபாரினில் போய் கண்டவங்கிட்ட வந்து முதலீடு பண்ண வேண்டியது. சி கருமம் தான் வேணும்னு சொல்ல போறாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல எம்எல்ஏவா இருந்துட்டு போங்க சார். அதை விட்டுட்டு நீங்க வந்துட்டு ஸ்டேஜ்ல ஏறி இந்த மாதிரி சிஎம் உடைய முதுகெலும்ப உடப்பேன் அப்படின்னு சொன்னா
இந்த லிஸ்ட்ல வந்து அடுத்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் வந்து மேடை பேச்சில் பேசும்போது ஒரு சில இடங்கள்ல வந்து விஜய் அவர்களை வந்து தாக்கி பேசுறாரு சார். பேசும்போது கோமாளி முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி சொல்றதா இருக்கட்டும், சட்டசபையை சர்க்கஸா மாத்திருக்காரு அப்படின்ற சொல்றாரு. அதே மாதிரி நீங்க ஒரு கோழை கரூர் சம்பவம் நடக்கும்போது நீங்க ஓடி போனீங்களே, அதெல்லாம் வரலாறுல வந்து நீங்க பெரிய கோழை அப்படின்றதான் பதிவு செய்யப்படும். நாங்கெல்லாம் தோத்துட்டோம், நாங்க தோத்தாலும் வீரர்கள் தான், விஜய் அவர்கள் ஜெயிச்சாலும் கோலை தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சார். இவர் யாருங்க? இடும்பாவனம் கரூர் சம்பவத்தில் யாரும் ஓடலை. இந்த போலீஸை வச்சுக்கிட்டு நீங்கள் போயிருங்க, இடத்துல விட்டு சம்பவம் நடந்த இடத்த விட்டு போயிருங்கன்னு வந்து ப்ரெஷர் போட்டாங்க. அதுக்காக வந்து அவர் கிளம்பி சென்னைக்கு வந்துட்டார். என்ன கலர் கலராக ரீல் சுற்றுறீங்க? ட்ராமா நம்ம 10 ரூபா பாலாஜியும் அன்பில் மகேஷ் மாதிரி ஃப்ராடு பண்ணிக்கிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் நாடகம் போட்டது பார்க்கல, எல்லாம் சிரிக்கலை, ஊரே சிரிக்குது, காரி துப்புது. வெக்கமே இல்லாமல் அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு இந்த நாம் தமிழர் சொம்புக அசிங்கமாக வந்து இப்படி முட்டு கொடுக்குறீங்க. உங்களுக்கும் கொத்து பரோட்டா சொறி நாய்களுக்கும் என்னென்ன வித்தியாசம்? கார்த்திங்கிறவரோ இல்லை வந்து இந்த சாட்டை துரைமுருகனோ இவங்கெல்லாம் யாரு? ஜென்ரலாக வந்து சீமான் அப்படின்ற ஒருத்தர் எப்படி பேசுகிறாரோ அது அப்படியே ஜெராக்ஸ் காப்பியாக காசு கொடுத்தா என்ன வேணா பண்ணுவீங்களா? அவன் ஊரெல்லாம் மக்கள்கிட்ட கொள்ளையடிச்சு ஒரு ஆளுங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கான். வெக்கமே இல்லாமல் அவட காசை வாங்கிட்டு அவனுக்கு அந்த புறம்போக்கு நாய்களுக்கு போய் முட்டு கொடுக்குறீங்க, அசிங்கம் பிடிச்சவங்களா? இதனால தான்டா அவன் நாம் தமிழே நாசமாக போகுது. இன்னொரு அரசியல்வாதி பேச்சாளர், இன்னொரு பேச்சாளர், அவ்வளோதானே அவங்க. அதே இடத்துல இறக்கம், அதே இடத்துல ஏத்தம், அதே போல பாடி லாங்குவேஜ், கை காட்டணும், பேசும்போது இப்படி கை காட்டணும் என்று சொல்லணும். அப்புறம் ஒரு வார்த்தை மட்டும் இந்த ஒரு இடத்துலயும் ஆளை வந்து உங்களை இதுதானே. இது பேசுறதுக்கு எதுக்கு சீமானு, இது எதுக்கு தனியா ஒரு துரைமுருகன், எதுக்கு தனியா ஒரு இடும்பாவனம் கார்த்தி? நீங்க இருந்தா நாம் தமிழர் கட்சியை பாருங்க, செம்ம ஜோக்கா இருக்கும். அவங்க பேசுறது எல்லாருமே ஒரே மாதிரி பேசுறாங்க. ஆமா, சின்ன சின்ன பசங்க எல்லாம் பேசுவானுங்க, அவனும் கூட அப்படிதான் பேசுவானுங்க. இந்த தமிழகத்தை நாளை நாங்கள் வந்து காப்பாற்றவில்லை என்றால் அது வந்து ஒரு வாடகை வாய். அவங்ககிட்ட காசை வாங்க வேண்டியது, அப்புறம் அவங்களுக்கு போய் முட்டு கொடுக்க வேண்டியது. அவன் எந்த மாதிரி பாலிடிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறான், எந்த மாதிரி அவங்க கட்சி எப்படி, எதுவும் பார்க்குறது கிடையாது. துட்டு கொடுக்குறியா, உனக்கு வந்து நான் நல்லா வாடகை வாயை வச்சு நல்லா உனக்கு முட்டு கொடுப்பேன், உன்னை அப்படியே பெருசாக உன்னை அப்படியே புகழ்த்து பேசுவேன், அப்புறம் உனக்கு எதிரிங்களெல்லாம் வந்து அசிங்கமாக பேசுவேன். என்னடா இதெல்லாம் ஒரு பொழப்பு? இது என்ன பேச்சு? இது உங்க தலைவர் பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு தட்டி இப்படி கை காட்டிட்டாருன்னு உடனே இப்படின்ட்டாருன்னு உடனே அது வந்து மக்கள்லாம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பார்க்குறாங்க. இதெல்லாம் ஓட்டு விடணும்னு ஆக்சுவலாக வந்து சிஎம் விஜய் சாருக்கு வந்து இந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் அது வந்து என்டர்டெயின்மெண்ட் பார்க்கல, அது அப்படியே ஓட்டாக கன்வெர்ட் ஆச்சு. இவர் வந்து பண்ணுற கோமாளித்தான், ரியல் கோமாளி வந்து இந்த நாம் தமிழர் கட்சி தான். வேலை வெட்டி இல்லையா, நல்லா வந்து ஒருத்தன் அப்படியே ஸ்டேஜில் உட்காந்து கயமுயான்னு கத்துறானா, போய் பார்க்க வேண்டியது, அவ்வளோதான். இவனெல்லாம் ஓட்டு போட்டுட்டு சட்டசபையில் உட்கார வச்சேன்னா அதோட கேவலம் உலகத்திலே கிடையாது. அதுதான் நாம் தமிழர் கட்சி இவ்வளோ நக்கி போய் கிடக்குது. இதையே பாடி லாங்குவேஜ் கூட உங்களுக்கு புதுசாக யோசிக்க தெரியாதா? ஒரு காலத்துலலாம் அந்த எஃப்எம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுச்சின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்துட்டு இன்னைக்கு ஒரு பெரிய பாடகையா இருக்கிறாங்க, சுசித்ரா. சுச்சி அவர்கள் வந்து எஃப்எம்ல ஒரு ஆர்ஜேவா இருக்கும் வாய்ஸ். அவங்க ஒரு மாதிரி ஒரு மாடுலேஷன்ல பேசினாங்க 2000கள்ல, 2005, 6 காலத்துல, 4 காலத்துல. அப்ப அவங்க பேசின டெம்ப்ளேட் தான் இன்னைக்கு வரைக்கும் எஃப்எம்ல நீங்க யாரு பாத்தீங்கன்னாலும் இன்னைக்கு வரைக்கும் அதுதான் பேசுவோம், அதுதான் ஸ்டாண்டர்ட்னு செட் ஆயிடுச்சு. அவங்க வந்து ஒரு ரெவல்யூஷன், அதே மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷனை பார்த்து நீங்க வந்து பரவாயில்ல. நீங்க யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிட்டு இருக்கீங்க? 15 வருஷமா ஒருத்தர் என்ன பண்றாருன்னு அவருக்கும் தெரியல, கூட இருக்கவங்களுக்கும் சரியான பொம்மை. ஒரு விஷயம் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. கட்சியை ஒழுங்காக கட்டுக்கோப்பாக நடத்த தெரியாது, மினிஸ்டர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண தெரியாது. எல்லாரையும் அவன் பாட்டுக்கு விட வேண்டியது, அவன் இஷ்டத்துக்கு கொள்ளை அடிக்கிறான். உடனே வந்து எல்லாரும் வந்து கப்பம் கட்டினான்னா உடனே நீ நல்லவன் அப்படின்னு. எப்படின்னா அவன் வந்து அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க, இவனுக்கு கப்பம் கட்டலைன்னா இவர் ப்ரொடெக்ட் பண்ண மாட்டார் சென்டர்கிட்டேருந்து. கப்பம் கட்டிட்டான்னா அப்படியே நீ ஒரு பெரிய நல்லவர் வல்லவர்
இவர் மேலே கை வச்சான்னா தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படி இப்படின்னு கதை விட வேண்டியது. எல்லாம் நாரி போச்சிய பொழப்பு. இதுக்கு மேலேயும் திருப்பியும் நீங்கள்லாம் வந்து வரவே முடியாது. உனக்கெல்லாம் உன் வீட்டில் இருக்கவங்களே ஓட்டு போட மாட்டாங்க. தெரியல, இங்க தெரியாதனால பாதி பேர் வெளியில வந்துட்டாங்க, வெளியே போறாங்க. போதுண்டா சாமி விடுங்களா அப்படின்ட்டு அவருடைய கட்சியை யூஸ் பண்ணிக்கிட்டும் அந்த ஒரு கொள்கைன்ற பேர்ல இந்த தமிழ் 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 தேசியம் அப்படின்ற விஷயத்தை வச்சு யூடியூப் சேனல் நடத்தி காசு பார்க்க காரணத்தினால சரி இதை விட்டு வெளியே போனோம்னா இதை வச்சு வேற எந்த கட்சியை பேச முடியும்? வேற எந்த கட்சியும் தமிழ் தேசியத்தை பெருசா இது பண்றது கிடையாது. இந்த கட்சி மட்டும் தான் பண்ணுது. அந்த கட்சியில் சும்மா இருக்கிற சாட்டை துரைமுருகன் ஏன்னா ஒரு யூடியூப் சேனல்ல இந்த கான்செப்டோட இந்த பார்ட்டியும் ஒரு யூடியூப் சேனல் ஒத்து போதுங்கிறதுக்காக அவங்க இருக்கிறாரு. வேற வழி கிடையாம இடும்பாவனம் கார்த்தி அவர்களுக்குலாம் அதுவும் கிடையாது. அவர் என்ன அவர் இவங்கள மாதிரி வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்காங்களா? நான் கேட்டு பழகின வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நல்லா சொல்றதெல்லாம் வந்துட்டு இடும்பாவனம் கார்த்தி பணத்தின் பின்னால் போபவர் கிடையாது. அவர் வந்து நிறைய ஒன்றும் பெரிய இதெல்லாம் வந்து ஆசைப்படுறது கிடையாது. நடுவில் ஏதோ ஒரு பொண்ணு மேட்டர்ல மட்டும் மாட்டினார் போல ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு. அதுல வந்து அது என்ன எதுன்னு தெரியல. மற்றபடி அவருக்கு மேலே கெட்ட பேருன்ற மாதிரி எதுவுமே வந்தது கிடையாது. அந்த மாதிரி தான் சொல்றாங்க. அப்படிப்பட்ட நபர்லாம் இன்னும் இந்த காப்பி பேஸ்ட்ல வந்துட்டு சீமான் மாதிரி பேசிட்டு உட்காந்துக்கிட்டு நீங்க வந்துட்டு கோழன்னு சொல்லி இல்லை காப்பி பேஸ்ட் இல்லை, அது வந்து ஒரு செத்த கட்சி. அது வந்து இனிமேல் ஒன்றுத்துக்குமே உதவாத கட்சி. அது என்னமோ எப்படின்னா ஒரு தனிநபரை வந்து அவருடைய சம்பாதிக்கிற நோக்கத்துக்காக ஒரு கட்சின்னு ஒன்று வச்சுக்கிட்டு லெட்டர் பேட் கட்சி மாதிரி துட்டு சம்பாதிக்கணும், திரள் நிதி சம்பாதிக்கணும், அதுக்காக வந்து ஒரு கட்சின்னு சொல்லிட்டு இவங்களா நடத்திக்கிட்டு வராங்க. அதில் வந்து ஒரு ஃப்யூச்சரும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அவர் அந்த தலைவர்னு சொல்லிட்டு திரியிறவன் மட்டும் நல்லா சம்பாதிப்பான். இவங்களெல்லாம் வந்து கேன மாதிரி ஊரை ஏமாற்றிட்டு தெரியும். விஜய் அவர்களை பற்றி பேசுகிறாங்க. என்ன யாரு கோழை, யார் எங்கேருந்து எப்படி ஓடுனா திமுக பற்றி கேட்கறதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு துப்புல்லாத நாம் தமிழர் கட்சிங்கன்னா வந்துட்டு கோழையை பற்றி பேசலாமா? யார் கோழை? அரசியலில் எனக்கு இதுதான் என்னுடைய அரசியல் அந்த தெளிவோட கடைசி வரைக்கும் அந்த நிலைப்பாட்டில் நின்று மக்களுக்காக நான் இதைத்தான் பண்ணுவேன்னு சொல்றவன் தான் அரசியல்ல தெளிவுடையவன், அரசியல்ல தைரியம் இருக்கிறவன். அரசியல் கோழை யாரு அப்படின்னா கடைசி வரைக்கும் என் எதிரி இவன் தான் அப்படிங்கிறத ஃபிக்ஸே பண்ணாம வரவங்க போறவங்க எல்லாரையுமே எதிரி எதிரின்னு டைமுக்கு டைம் மாத்திக்கிட்டு அவங்க யாருமே உங்களை எதிரியா நினைக்காத போது கூட நீங்க அவங்களதான் எதிரின்னு நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு செவுத்துல முட்டிக்கிட்டு இருக்கிற நீங்க தான் அரசியல் கோழைங்க. நீங்க அரசியல்ல ரொம்ப தைரியமானவங்களா இருந்தா இடும்பாவனம் கார்த்தி இன்னையிலிருந்து தினமும் திமுக மீது இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை பத்தி தாவேக அப்படின்ற ஒரு கட்சி எடுத்து இன்னைக்கு வெளியே வச்சிருக்குது. மக்கள் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப தெளிவா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இதை மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் நேரத்துல டிஎம்கேவே எதிர்க்க மாட்டேங்குது. இதை சொல்றதெல்லாம் பொய், எங்களை பத்தி வர நியூஸ்ல வர எல்லா செய்தியும் பொய், இதுக்கு முன்னாடி நாங்க இந்த ஆட்சியில் இந்த மாதிரிலாம் இல்ல அந்த மாதிரிலாம் இல்லைன்னா அவங்களே சொல்லாம இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல நீங்க போட்டு அடிக்கணும்ல அவங்கள. இத்தனால எதிர்த்தீங்களா திமுகவை? அந்த திமுகவை எதிர்க்கிறதுக்கே துப்பு இல்லாம இருக்கிற இந்த நாம் தமிழர் கட்சியில இருக்கிற யாருமே வந்துட்டு தாவேகாவை பத்தி தான் பேசுறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லை. அவங்க டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுத்தையுமே விமர்சிச்சே கிட்டத்தட்ட எவ்வளவு டிகேட்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றோம். எவ்வளவு இயர்ஸ் ஆகுது அப்படின்றது. ஏன் ரெண்டு இடத்துல இருந்தும் காசை வாங்கிட்டு வீடு கட்டிக்கிட்டு ஈசிஆர்ல வீடு கட்டுறது, பிள்ளைக்கு வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டுறதுன்றதுன்னா அவன் யாரை பத்தி பேசுவான்? அவங்க டைம் பாரான ஒரு கட்சி ஆயிட்டாங்க. தாவேக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்குலாம் வேலை ஏஐ வந்ததுக்கு அப்புறமா எப்படி வந்து மனுஷனுடைய வேலையெல்லாம் வந்து ரொம்ப இதுவாயிருச்சு. ஐயோ நான் இன்னைக்கு என்னடா பண்றது, ஏஐ எல்லாத்தையும் பண்ணிட்டு தானே வச்சுக்கிறாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்துட்டு தாவேக்க வந்து கிட்டத்தட்ட பாலிடிக்ஸ் ஒரு ஏஐ மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்படி நீங்கன்னா வேலை அப்படி நடக்குது. அப்ப இந்த மேனுவல் பீஸுங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம டெம்ப்ளேட்டா நடந்துகிட்டு இருந்தோம்டா, இதை தட்டணும் அதை தட்டணும் அதை தட்டணும் அதை தட்டணும் தெரியல, பக்கத்துல இருக்கிறவன்ட்ட கேட்கணும், அவனை பார்த்து எழுதணும், டைப் பண்ணணும்னு இந்த கம்ப்யூட்டர் கிளாஸ்லயே லேப்ல பக்கத்துல இருக்கிறவனை பார்த்து காப்பி அடிச்ச பீஸுங்க இவங்களாம். இவங்க வந்து இன்னைக்கு அரசியல் என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துருக்கனால தாவேக்காவை பேசணும் பேசிட்டு போட்டோம். அதை வச்சு காசு பார்க்கணும், அதை வச்சு அவங்க கேஸா மாறிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை மேடைக்கு போவாங்க, வருவாங்க, ஒரு 1000 ரூபாய் யாராவது கொடுப்பாங்க, வருவாங்க போவாங்க, ஏதோ ஒரு நடக்குது இல்லையா? அந்த ஒரு பிழப்புக்காக தாவேக்காவை பத்தி பேசணும், காசு கிடைக்குதா? என்டிகே வாஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அ லெட்டர் பேட் கட்சி. லெட்டர் பேடை மட்டும் வச்சுக்கிட்டு திரள் நிதியை வச்சு நல்லா சம்பாதிச்சு ஒரு தலைவன் அவன் கீழே 4-5 அல்லக்கையை வச்சுக்கிட்டு நல்லா கொழுத்து போய் கிடக்குது. ஊரை ஏமாற்றிக்கிட்டு வெளியூர்லேருந்து இந்த ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் எல்லாம் வந்து அவங்கள்ட்டெல்லாம் காசை வாங்கிட்டு ஊரை ஏமாற்ற வேண்டியது. இப்போ ஜாலியாக என்ஜாய் பண்ணு. பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வேலை ஸ்டேஷனில் கூப்பிட்டு போய் வச்சாங்க அப்படின்னா வந்துட்டு அன்றைக்கு நான் தொழில் கட்சியில் அப்படின்னு சொல்லி பேசுனீங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் கத்தக்கூடாது தம்பி, கம்முன்னு இருக்கணும். இது வந்து ஸ்டேஜ் கிடையாது, மைக் கிடையாது, காது வலிக்குது, கத்துறதா வெளியே போய் ரோட்லேருந்து கத்திட்டு வா, திரும்பவும் ஜெயிலில் வேணா போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த டெசிபிள் லெவல் எங்க ஒரு ரூம்குள்ள எவ்வளவு யோசிக்க மாட்டாங்க. நான் இந்த நாம் தமிழ் கட்சி மட்டும் காது கயா 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 வலிக்கும். அவங்க பேசுறதெல்லாம் மட்டும் நீ பாத்தீங்கன்னா ஹெட்போன்ல கேட்டுவே முடியாது. யாருக்கு தெரியுமா அது போல கோபம் வரும்? சொல்லு, பேசி காட்டும்போது அவர் வந்து பெரிய போராட்டத்தை முடிச்சுட்டு வராரு அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல. அப்படிலாம் இல்ல, ஒரு வெக்கேஷன் தான் போயிட்டு வராரு. அது தெரியாம ஃபிளைட்டு காலையில 8 மணிக்கா இல்ல நைட் 8 மணிக்கான்னு தெரியாம டைம் கேட்காம வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏர்போர்ட்ல எல்லா தொண்டர்கள்லாம் அந்த மாலை புக்கு எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. கூடவே வந்து பேண்ட் வாத்தியமும் ஒண்ணு உள்ள வந்துச்சு. அந்த போலீஸ்காரர் விரட்டி விட்டாரு அவங்கள. அடிக்கும் அடியில் தாரை தப்பட்டை கிழிந்து தொங்க வேண்டாமா அடிங்கள்ன்றாரு சேகர் பாபு. சவுண்டே காணும். என்ன ஒரு பக்கியும் காணும், எங்க போனாங்க எல்லாம் திரும்பி பார்த்தா போலீஸ்காரன் போயிட்டாங்கய்யா. என்ன பண்ற நீ? அலோடு கிடையாதான் சார். பேண்ட் அடிக்க வந்தேன் சார். இங்க என்ன கல்யாணம் நடந்துட்டு இந்த ஜனவாசத்துல கார்ல மாப்பிளையா போறாரு. என்னடா பண்ண வரீங்க? ஒரு ஆடியோ சார். அந்த அண்ணா போய் கேக்குறாரு, அடிக்கிறான் அண்ணா வந்து போய் அங்க இருக்க கேக்குறாரு, சார் என்னன்னு பாத்துருங்க சார், கேஸ் போட்டு போறாங்க எங்க மேல, நாங்க கிளம்பட்டா அப்படின்னு. உங்க மேல எல்லாம் கேஸ் போட மாட்டாங்க தம்பி, போங்க போங்க போங்கன்னு சொல்றாங்க. அவங்க பயந்துட்டாங்க, ஏதாவது நம்ம மேல நினைச்சா கேஸ் போட்டு போறாங்க. சார் நாங்க ஏர்போர்ட்ல சார் இந்த கூட்டம்லாம் இப்ப இங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா ஏர்போர்ட்ல இருந்தா வண்டியில இருந்த டயர் காணும், எவனா ஒருத்தன் கொடிக்கம்பத்துல வச்சிருந்த இதை காணும், எலுமிச்சம்பழத்தை காணா எங்களை கேட்டுறாங்க சார். அது ஏதாவது திமுக காரங்க பண்ணியிருந்திருப்பாங்க. நாங்க பேண்டு வாசிக்க வந்தோம் சார். அவங்க கூட சேர்ந்து எங்களை திட்டு பேர் நினைச்சிடாதீங்க சார் நீங்க சொல்லிட்டு ஓடுறானுங்களா அந்த பேண்ட். அந்த அண்ணா சொல்லிட்டு இந்த மாதிரி கிளம்பிட்டாரு. அந்த போலீஸ்கார அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி தலைவர் வந்து ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டாரா, நைட் தான் ஃபிளைட் 8 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கலைஞ்சு போயிட்டு திருப்பி அன்னைக்கு நைட்டு திருப்பி வந்து அங்க இருந்து அந்த ஃபிளைட் டிலே ஆயிடுச்சாமா. அது டிலே ஆனதால இங்க இருந்து கிளம்ப வேண்டிய ஃபிளைட் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சார் சொன்னாரு. அப்படியா? ஆமா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் துபாய் திருட்டு ரயில்ல வந்தவனுக்கு வந்து ஃபிளைட் வேற ஒரு கேடு. வந்த துபாயில வந்து இறங்குறாங்க லண்டன்ல இருந்து. அந்த துபாயில வந்து வந்த லண்டன்ல இருந்து வந்த ஃபிளைட் 1 hour டிலே. அது எதோ சொல்றாங்க தெரியல எனக்கு. அதனால துபாயில இருந்து அவங்க ஏற வேண்டிய ஃபிளைட் கிளம்பி போயிடுச்சாமா. இவங்க போயிட்டு இது பண்ணி ஏறுறதுக்குள்ள. அப்ப நான் என்ன கேக்குறேன், இப்ப எதுக்கு அவர் இவ்வளவு மால மரியாதை தலைவர் சார்? சரிங்க, அவர் இப்ப எதுக்கு போயிட்டு வந்தாரு? இப்போ லண்டனுக்கு என்ன பண்ணிட்டு வந்தாரு? இருப்பாங்க அவங்க பேரனுக்கு பட்டமளிப்பு விழா. லண்டன்ல போய் என்ன பண்ணுவாங்க? இந்த திருடின காசெல்லாம் அங்கே போய் எவனுக்காவது முதலீடு செய்கிறான்னு பாவலா காட்ட வேண்டியது. எல்லாம் நம்ம ஊர் இப்போ அரசியல்வாதிங்க தானே லண்டனு துபாயிலெல்லாம் ஹோட்டலு, பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலு, காலேஜு, அப்புறம் என்னது இது 5 ஸ்டார் ஹோட்டல், காலேஜு, எல்லாம் ஊரில் இங்கே திருடின காசு தானே அங்கே நல்லா விளையாடுது. அவன் நல்லா வெள்ளைக்காரனுக்கு நல்லா ஜாலியாக இருக்கான். இவன் இங்கே நம்ம மக்களை சுரண்டி நம்ம மக்களுக்கிட்டே இந்த காசை திருடிக்கிட்டு அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். பட்டம் வாங்கிட்டு வந்தாரா? இது படிச்சுட்டு நல்ல மார்க்ல பாஸ் பண்ணிட்டு வந்திருக்காரா? திமுகவோட வருங்கால சந்ததி இல்ல சார் அவங்க. அந்த பையனுக்கு மாலை மரியாதை பண்ணுங்க. பையன் வரல. அப்ப எதுக்குங்க இவருக்கு வந்துட்டு கையில பிளக்கார்டு புடிச்சுக்கிட்டு லண்டன்ல இருந்து மீண்டும் வரும் எங்களுடைய தலைவர் அவர்களே வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லி எதுக்கு? அவங்க வச்சிருந்த போலிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இல்ல ஏதோ பெரிய சாதனையோ இல்ல ஒரு போராட்டத்தை முடிச்சு வச்சுட்டோ இல்ல ஏதோ ஒரு உண்ணாவிரதத்தை முடிச்சு பெரிய காந்தி இவர் இங்க இருந்து லண்டன் வரைக்கும் போயிட்டு பெரிய மேற்படிப்புலாம் படிச்சு முடிச்சுட்டு அங்கேயே எல்லார்ட்டையும் இந்தியர்களை பத்தி பெருமையா பேசிட்டு இங்க வந்து சேர்றாரு. ஏங்க நீங்க வேற? அவரு போனது உல்லாசமா ஒரு ஃபேமிலியோட கொஞ்ச நேரம் இருந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்திருக்கிறாரு. பேரனை பாரு, இந்த ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒருத்தர் வந்ததுக்கெல்லாம் இப்படி ஏர்போர்ட்ல நின்று பெரிய மரியாதையோட வரவேற்பு நடத்தணுங்கிறதுலாம் எனக்கு ரொம்ப புதுசாகுதுங்க. ரொம்ப புதுசா இருந்துச்சு. ரொம்ப ஜோக் ஆகுது இவங்க அரசியல் நாட்டி. இப்படிதான்டா இப்படி பண்ணி தான்டா இவனுங்களெல்லாம் வெளியே விட்டு வச்சிருக்கதே பெரிய தப்பு. திருப்பி அடிச்சு ஜெயிலில் போட்டிங்கன்னா எல்லாம் அப்படியே இந்த அரசியலே ஸ்டாப் ஆகிடும். இந்த மாதிரி ஓவராக குலைக்கிறாங்க தெரியுமா? ஒரு அரசியல் நல்ல டெவலப்மெண்டல் பாலிட்டிக்ஸ் செய்ய விடாமல் உங்களை வந்து இந்த மாதிரி வந்து தப்பான நெகட்டிவ் விஷயத்துலையே வந்து சுத்த வச்சிட்ருக்காங்க தெரியுமா? இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி. இவங்களை வந்து பிடிச்சி ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே நாய் எப்படி கத்திக்கிட்டே குலைச்சிக்கிட்டே இருக்கும். அதை வந்து நீங்கள் கல் எடுத்து மண்டையிலே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, குலைக்க நிறுத்திடும். அதுதான் உங்களுக்கு திமுகவுக்கு செய்யணும். நீங்கள் கெடுத்து வச்சிருக்கீங்க. வழி அனுப்பும் போது இதே கூட்டம் வந்துச்சு சார், திருப்பி கூப்பிடும் போது இதே கூட்டம் வருது. எதுக்குன்னே தெரியல. ஃபேமிலியா போறாங்க இதுக்கு எதுக்கு? வாழ்க வாழ்க பேரனை பார்க்க லண்டன் செல்லும் எங்கள் தலைவரே வாழ்க வாழ்க. பேரனை பார்த்து விட்டு லண்டன்ல இருந்து பேரன் வந்து கோடீஸ்வரன், அவன் வந்து ரெட் ஜெயண்ட் மூவிஸ் சேர்மன் ஆகிட்டாரு. நாய் ஊரெல்லாம் காசை திருடிக்கிட்டு ரெட் ஜெயண்ட் மூவின்னு ஃப்ராடு பண்ணிட்டு தெரியுது.
திரும்ப வந்திருக்கும் எங்கள் தலைவரே, வாழ்க வாழ்க. என்னடா நீங்க கோஷம் போட்டு அரே கொத்துஸ் ஊபிஸ் இப்படி இது இவ்வளவு இருக்குது. இதான் ஒரு வாழ்க்கையாங்க இவங்கலாம். என்னங்க இதுல கிடைக்கும் இவங்க ரொட்டீன் யோசிச்சு பாருங்க சார் எப்படி இருக்கும். இவனெல்லாம் காரி துப்பி எல்லாரும் நாக்கில் தொண்டை தண்ணியே வத்தி போச்சு. அதுக்கப்புறமும் திருந்த மாட்டேங்கிறான் இவனெல்லாம் என்ன பண்ணுறது இந்த திமுக சொறி நாய்களெல்லாம். அவங்க ஃபேமிலி பீப்புள் நினைச்சு பாருங்க. இந்த ஒரு 50 பேர்ட்ட அவங்க இந்த கொடியை கொடுத்து நிக்க விட்டுருக்கானுங்களே, அவங்க குடும்பத்து ஆளுங்க பத்தி நினைச்சு பாருங்க. வெளியே போயிட்டு அவங்களாலாம் வந்து எங்க அப்பா கட்சியில் இருக்கிறாரா இந்த பசங்க தைரியமா சொல்லுவானுங்க. பாவம் அந்த பசங்க, அவங்களுக்கு தெரியாது இவங்க அப்பா இங்க வந்து கொடி பிடிச்சி நின்றுக்கிறாருன்னு. இதை ஒரு வருமானமா நம்பி இது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வேலை வாய்ப்பு திட்டம் தான் இது. இந்த மாதிரிலாம் டெய்லி வரணும், கொடி பிடிக்கணும், கம்பம் பிடிக்கணும், தூக்கணும், வரணும், போகணும், கத்தணும், கோஷம் போடணும். இந்த ஈவெண்ட்டுக்கு வந்தனா 200 ரூபா கையில காசு, ஒரு குவார்டரு, இது அது இதுன்னு ஒரு பேக்கேஜ். இந்த பேக்கேஜுக்காக ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வந்து இந்த வாழ்க்கையை அவங்க குடும்பத்தையும் கெடுத்துட்டு நம்ம சாட்டர்டே சண்டே இவ்வளவு லண்டனுக்கு போய் எதனா பண்ணிட்டு வந்தாவது பரவாயில்ல. நம்ம சாட்டர்டே சண்டே அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்சி டிஎம்கேவோட நடத்திருக்காங்கல்ல சார். ஞாயிற்றுக்கிழமையான வந்துருவாங்க நம்மளுடைய காமெடி பீஸுங்க. ஆமா, தேனி மாவட்டம் தென்காசி அங்கெல்லாம் நடந்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் எல்லாம் பேசிடுவாங்க மேடையில் இருக்கவங்களாம், அப்புறம் Q&A நடக்கும், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு நடக்கும். கீழே இருக்கவங்களாம் கேட்பாங்க கேள்வி ஆடும் போது. அப்படி ஒருத்தர் கேட்டிருக்காரு, என் பேர் இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, ஒய் உதயநிதி ஸ்டாலின், அதாவது இவ்வளவு பேர் இருக்காங்க அரசியல் தலைவர்கள், ஏன் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தி பேசுறீங்க, அவர் தான் ஜென்சி தலைவர்ன்ற மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சார். அந்த ஜென்சி டிஎம்கே மேடையில இருக்கிற அவர்கிட்ட பதிலே இல்லை சுத்தமா. அவருக்கு என்ன நாரி போயிடுச்சு பொழப்பு, பேசுறதே தெரியல அவருக்கு. பாக்குறாரு. பின்னாடி இருந்து எழுந்து வராங்க மேடையில இருக்கவங்களாம். அவரு கேட்கிறாரு, நீ பதில் சொல்லு, என்னன்னு, எதனால உதயநிதி ஸ்டாலின் பதில் சொல்லு அப்படின்றாங்க. நல்ல கேள்வி நீங்க கேட்டது, அது இது வந்து ஒரு கேள்வி கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் போட்டு சமயம் மழுப்புறாரு. அதை நீ மனுஷனே கிடையாது பதிலுக்கு சொல்ல முடியுமா? நீ வந்து ஒரு ஊப்பி, நீ வந்து மனிதர்கள் பட்டியலில் வரமாட்டாய், நீ வந்து ஒரு ஊப்பி பட்டியலில் வருவாய். ஊப்பி என்பது என்னவென்றால் அது வந்து காசுக்காக, கோழிக்காக, கோழி பிரியாணிக்காக, ஒரு குவார்ட்டருக்காக, எதுவுமே இல்லாமலும் கூட வெறுமன அந்த 200 ரூபாயை வாங்கி கொண்டு என்ன பேசுவதென்றே தெரியாது, தன் தலைவர் எதற்காக அந்த கட்சியில் இருக்கிறார் என்பதே தெரியாது, நான் எதுக்கு இந்த கட்சியில் இருக்கிறேனே தெரியாம வாழும் ஒரு வாழ்க்கை தான். தொட்டு சம்பாதிக்கிறதுக்கு தான் கட்சியில் இருக்காங்க. எவன் எதுக்கு திமுக போய் ஒருத்தன் சேர்றான், திமுகவுக்கு எவன் எதுக்கு முட்டை கொடுக்குறான், தொட்டு சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான். அவெல்லாம் என்ன ஒரு ஆளா அவன், உதய ஸ்டாலின் என்ன இது கருமம், என்ன ஒரு ஒழுங்காக பேசக்கூட வரல. கேட்டான்னா கட்சி எதிர்கட்சி தலைவரான். என்ன இவ்வளோ தாழ்ந்து போயிடுச்சான்னு தமிழக அரசியல். ஊப்பின் வாழ்க்கை, அதனால ஊப்பிங்கிறவங்க மனுஷன் லிஸ்ட்ல வரமாட்டாங்க அப்படின்றதெல்லாம் மீறி இன்னைக்கு வந்து ஒரு ஜென்சி டிஎம்கேவாக பெருமையா வந்து இந்த பையன் ஒரு மேடையில நின்று உங்களுடைய உதயநிதி ஸ்டாலின் ஏன் நீங்க சூஸ் பண்ணிக்கிங்க, அவரை ஏன் உங்களுடைய தலைவரா நீங்க இருக்கீங்க, பதில் சொல்லுங்க பாப்போன்னு கேட்ட உடனே அப்படியே உறைஞ்சு போய் இப்படி நின்று, இது தெரிஞ்சா நான் ஏன்டா இங்க இருக்க போறேன், எனக்கு தெரியாது, அவருக்கே தெரியாது, இந்த மாதிரி கேள்வி கேட்கறானே, அவருக்கு நான் எதுக்கு அவரை ஃபாலோ பண்றேன் ஏங்க இதுக்கு வந்து 3 காரணங்கள் இருக்குங்க. நாங்கள் ஏன் உதயநிதி அவர்களை ஃபாலோ பண்றோம் என்ற 3 காரணங்கள் இருக்கு. நல்லா பாத்தீங்கன்னா, ஒரு காரணம், உதயநிதி அவர்கள் வந்து அந்த குடும்பத்தில் பிறந்த நாள், இது வந்து அவருடைய ஒரு கருணாநிதி அவர்களுடைய, ஸ்டாலின் அவர்களுடைய வம்சாவழியாக வந்ததினால் அவர் எங்களுடைய தலைவர். 2வது காரணம், அவருக்கு உதயநிதி என்ற பெயரை வைத்ததனால். 3வது, அவர் பெயரில் நிதி என்று இருக்கிறதுனால் அவரை நாங்கள் ஃபாலோ செய்கிறோம். யார் பேர்லலாம் பேர்லேயே பணம் இருக்குல்ல, அப்போ வந்து அவர் ஆட்டோமேட்டிக்காக தலைவர் ஆயிடுவார். நீங்களும் பேரெல்லாம் மாற்றிக்காங்க, விஜய் நிதி, என் பேர் விஜய், நானும் என் பேரில் விஜய் நிதின்னு மாற்றிக்குவேன். ஏண்டா அவர் கோபாலபுரத்தில் பிறந்ததினால், இதுக்கு மேல நான் என்ன காரணம்னு சொல்லி எனக்கு தெரியலையே அப்படின்னு அவங்களுக்கு பாருங்க. நீங்க அந்த பையன், அந்த பையனோட மன வலியை, வேதனையை நீங்க அந்த நினைச்சு பாருங்க. இந்த கேள்விக்கு நமக்கு பதில் தெரியலையடா, இவங்களுக்காடா முட்டு கொடுத்துட்டு இந்த 200 ரூபாய்க்கா நம்ம இங்க நின்றுகிட்டு இருக்கோம் அப்படின்னு அவன் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க யோசிக்கிறான்,
காலேஜ்ல நானும் ஸ்கூல் படிச்சிருக்கிறேன், காலேஜ் படிச்சிருக்கிறேன், எவ்வளவோ கேள்வி கேட்டிருக்கிறாங்க. எத்தனையோ எக்ஸாம், எனக்கு பிடிக்காத எக்ஸாம் பேப்பர்லாம் கூட நான் கஷ்டப்பட்டு எழுதி அதுல கூட நான் 2 லைன் எழுதிட்டு வந்திருக்கிறேன். கொஸ்டினை எழுதி அந்த கொஸ்டின் பக்கத்துல இஸ் போட்டு பிகாஸ்னு போட்டு எதையாவது எழுதி இருந்திருக்கேன்டா. இந்த கேள்விக்கு எனக்கு பதிலே தெரியல. ஸ்டாப் ஆயிட்டாரு அவர். இல்லை, இந்த கேள்விக்கு பதில் தெரியாம இவ்வளோ வருஷமா இந்த கட்சியில வந்து பயணிச்சிருக்கீங்களேடா, அதோட கன்றாவி உலகத்திலே கிடையாதுடா. ஒருத்தனை வந்து எதிர்கட்சி தலைவராக போட்டிருக்காருங்க. அவன் வந்து அவனோட குட் குவாலிட்டிஸ் என்ன, பேட் குவாலிட்டிஸ், அவர் எதுக்கு அவனை வந்து தலைவராக போட்டார், அவரை வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு அனுப்புனா அவருக்கு எவ்வளோ பேர் ஓட்டு போடுவாங்க, எதுவுமே தெரியாமல் ஒரு ஆளை பிளைண்டாக ஃபாலோ பண்ணி இவ்வளோ வருஷம் பயணிச்சிருக்கீங்க. அப்படின்னா நீங்கள் வந்து அரசியல் நடத்த வரல, துட்டு சம்பாதிக்கணும், எப்படியாச்சும் பை ஹுக் ஆர் க்ரூக் ஆட்சியை பிடிச்சி நல்லா லஞ்சத்தில் கொழுத்து போகணும், அதுக்கு தான் நீங்கள் அரசியலுக்கே வர்றீங்க. இதோட முடிஞ்சிச்சு கதை. மியூட்டுக்கு போயிட்டார் டக்குன்னு. அசைப்பா ஏதாவது சொல்லுப்பா. ரொம்ப கஷ்டங்க இதெல்லாம். வந்து எந்த ஒரு என்னுடைய எதிரிக்கு கூட எந்த ஒரு குடும்பம் வரக்கூடாது. இந்த திமுக காரங்களுக்கு வர எந்த ஒரு குடும்பம் மட்டும் பாவம். அதனால அவங்க என்ன நல்லா இருக்கட்டும். ஆனா கடைசியா ஒண்ணு சொல்றேன், திமுக காரங்க இந்த மாதிரிலாம் தொடர்ந்து வந்து தாவேகாவை பத்தி பேசிட்டே இருக்கிறாங்களே. நான் என்ன சொல்றேன், இனிமேல நானோ இவங்களோ அவங்களோ இந்த ஜேர்னலிஸ்டுங்களோ ஸ்போக்ஸ் பர்சனோ இல்ல கட்சியினரோ எம்எல்ஏவோ அமைச்சரோ இவங்க யாரும் பதில் சொல்ல வேண்டியது கிடையாது. இவங்க கேட்குற கேள்விகளும் தாவேகா மீது இவங்க வைக்கிற ஒரு விமர்சனங்கள்லாம் நீங்க சும்மா எங்கேயாவது நீங்க அவங்களோட ஜென்சிடிஎம்கே மாதிரி இந்த இதில் இருக்கிற அவங்க இது வந்து இவங்க செய்கிற திமுக செய்கிற ஒவ்வொரு சேட்டையும் அந்த கட்சிக்கு வந்து கடைசியாக அடிக்கிற சாவு மணி. மக்கள் வந்து இது எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. என்னென்ன ஃப்ராடுத்தனம், என்னென்ன பொறுக்கித்தனம் பண்ணுறாங்க திமுகன்ட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதோட வந்து அடுத்த எலெக்ஷனில் அகல பாதாளத்துக்கு போய் திமுகன்ற ஒரு கட்சியே இல்லாமல் போயிடும். பக்கங்கள் அவங்களுடைய ஆன்லைன் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக இருக்குது அவங்க பேசுறதுலாம். அது எவ்வளோ பேசிக் அப்படின்னா அதுக்கு வந்து யாருமே ரொம்ப படிச்சு ரிசர்ச்லாம் பண்ணுறது பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, நீங்கள் கேட்குற கேள்வி நீங்கள் சும்மா போயிட்டு பப்ளிக்ல ஒரு மைக்கை நிட்டு இந்த மாதிரி தாவேக்காவை பார்த்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் என்னம்மா நினைக்கிறீங்கன்னா ஒரு பாட்டியை கூப்பிட்டு கேளுங்க, பாட்டி போட்டு பிறந்துருவாங்க. இவ்வளவுதான் இப்ப இவங்களோட அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. லிட்டரலா கடந்த ஒரு மாசத்துல நீங்க பாருங்க, இவங்க எங்க போய் இவங்க பேசுறதெல்லாம் பத்தி இந்த ஆன்லைன்ல நம்மள போன்ற யூடியூப் சேனல்ல போய் கேக்குறாங்களோ அந்த கேள்விகளுக்கு முக்கியமா லேடிஸ் சரியா லெஃப்ட் ஹேண்ட்ல பதில் சொல்றாங்க. ஆமா, அவன் பர்சனல் வாழ்க்கைய பத்தி உனக்கு என்னடா, உன் வாழ்க்கைய பத்தி நான் பேசவா? ஒரு சில பாட்டி பேசுனதுல பயங்கரமாச்சு வளக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், இனிமேல் இந்த டிபேட்டுக்குலாம் நியூஸ் சேனல்களுக்கு ஒரு பெரிய ரிக்வெஸ்ட், யூடியூப் சேனலுக்கு ஒரு பெரிய ரிக்வெஸ்ட், தயவு செய்து டிபேட்டுகளுக்கு தாவேக்காவுடைய ஸ்போக்ஸ் பர்சன் யாரையும் வந்து கூப்பிடாது. அவங்களை கூப்பிட்டு அவங்களுடைய நேரத்தை வீணடிக்காது. அதுக்கெல்லாம் மக்கள், ஏன்னா அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குதுங்க. மக்களே ரெடியாக்குறாங்க, மக்கள் ரெடியாக்குறாங்க. ஒரு 2 பேர் சும்மா சாதாரண மக்கள் ஒரு 2 பேரை நீங்க அந்த இடத்துல போட்டு திமுக நீங்க பேசணும். அவங்க பேசுற பேச்சுக்கும் அவங்க கேட்கற ஒவ்வொரு கேள்வி, ஏன்னா இந்த அரசு மீது நீங்க குறை சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. திமுக வந்து நாக்கு பிடுங்க மாதிரி 4 வாட்டி 4 கேள்வி கேட்டோன்னா இந்த கட்சியே இல்லாமல் போயிடும். அது இனிமேல்ட்டு அதான் ஆக போகுது. எங்க குறைகள் இருக்குது அப்படின்னா அந்த கட்சி வந்து இப்போ ஐசியூவில் இருக்குது. கொஞ்ச நாள் தான் வெயிட் பண்ணுங்க, செத்து போயிடும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியாக, ஏன்னா வந்து புதுசாக இவங்க உள்ள வந்திருக்காங்கன்றால அட்மினிஸ்ட்ரேட்டிவா எங்கேயோ யாரை வைக்கிறது, இவங்க இதில் வைக்கிறதா அவங்க அதில் வைக்கிறதா என்ன நடக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அமைச்சர் ராஜ்மோகன் மற்றும் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து இங்கிருந்து ஃபாரினுக்கு டிராவல் பண்ணி போயிருந்தாங்க. பாஸ்போர்ட்ல போகாம நார்மல் பர்சனல் பாஸ்போர்ட்ல போயிருந்திருக்காங்க. இது எப்படி ஒரு உள்துறை அமைச்சகம் வந்து பார்க்க எப்படி அலோவ் பண்ணான்ற அவங்க மேல இருக்கிற விமர்சனமும் இதுல எழுது. இது மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியாக சில தவறுகள் நடக்குது. இதை தாண்டி அரசியல் ரீதியாக நீங்க மக்களுக்கு தவறு இவர்கள் மீது சொல்லு இல்ல சொல்றதுக்கு எதுவும் இல்ல. அப்ப நீங்க இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியானதெல்லாம் விட்டுட்டு அரசியல் ரீதியாக ஏதாவது ஒண்ணு பேசுங்க. நீங்க பேசுறது எதுவுமே குப்பை. மக்களே உங்க லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணிட்டு போயிடுவோம். நம்ம குதிரை பெர்மிஷன் நிறைய பாக்கணும்ல சார். நேற்று கூட 2 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணமா இருந்த காசுலாம் நேற்று வந்து பறிமுதல் பண்ணாங்க. நேற்று நம்ம பார்த்தோம். அதாவது குதிரை பேரை ஏன் பண்ணாங்கன்னா ஆட்சி கவுந்துரும் 6 மாசத்துல அப்படின்ற விஷயங்கள் தானே பேசிட்டு இருந்தாங்க. வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். 6 மாசம் 8 மாசம் 10 மாசம் 15 மாசம் அப்படியே போயிட்டே இருக்கும். இவர் இங்கே வந்து கம்பு சுற்றிக்கிட்டே இருப்பார். இவர் குளத்தூரில் கம்பு சுற்றினால கொத்து புரட்டை போட்டாங்கல்ல, அது மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பார். அப்படியே காலம் போயிட்டே இருக்கும். கடைசியில் திமுக கட்சியே காலி ஆகிடும்.
அது இப்போவே ஆயிருச்சு, முடிஞ்சிருச்சு. அடுத்த எலெக்ஷன் இப்போ ஏதாவது ஒரு ஸ்னாப் எலெக்ஷனோ ஒரு பை எலெக்ஷன் வந்தானா முடிஞ்சது கதை. அவர்கள்லாம் இப்ப சத்யராஜ் அவர் திருப்பி அதே தான் சொல்றாரு. ஒரு மேடையில பேசும்போது சொல்றாரு, இந்த செம்மொழி பூங்கான ஒரு விஷயம் வந்து ஆரம்பிச்சு வச்சாரு முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின். அவர் இப்போது எங்களுக்கு முதலமைச்சர் தான், அவரே தான் அதை வந்து திருப்பி வந்து திறந்து வைப்பாரு. இனி வரும் வருங்கால முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படின்னே அதை பதிவு பண்றாரு சார். ஏன்னா வருங்கால முதலமைச்சரா? எவ்வளோ காசு கொடுத்துருவேன்? காசு சத்யராஜ் சார் வந்து எவ்வளோ காசு வாங்கியிருக்காங்க திமுக கிட்டேருந்து? எவ்வளோ தான் காசு வாங்கினாலும் ஒரு செத்துப்போன எலியை வந்து திருப்பியும் உயிர் கொடுக்க முடியுமா? திமுகன்றதே வந்து ஒரு செத்துப்போன கட்சி. அது வந்து இனிமேல்ட்டு வந்து அரசியலில் தலை ஊன்றதுக்கு ஒரு சாத்தியமே இல்லை. அந்த மாதிரி ஒரு கட்சிக்கிட்ட காசு வாங்கினாலும் எவ்வளோ தான் முட்டு கொடுப்பீங்க? உங்களுக்கே அசிங்கமாக இல்லையா? பேசும்போது உனக்கே சிரிப்பு வரலையா? கண்ணாடியை போட்டுக்கிட்டு தப்பாக ஃப்ராடாக அழுகிற மாதிரி சீன் போட்டுக்கிட்டு, இதெல்லாம் தேவையா? எதுக்கு இந்த நடிப்பு? எவ்வளோ காசு கொடுத்தாங்க இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு? தண்ணி ஒன்றும் அவ்வளோ இப்போ ஒன்றும் கர்நாடகார தண்ணி பிரச்சனை அவ்வளோலாம் இல்லை, தமிழ்நாட்டிலே அவ்வளோ தண்ணி பிரச்சனைலாம் இல்லை. நான் வந்துட்டு இப்போ நம்மளுடைய கடமை இருக்குது, தெளிச்சு எழுப்பணும். இப்போ ஓகே சார். எழுப்புன்னு வச்சுக்கோங்களேன். தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியுமா? இவங்கெல்லாம் தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டாங்க பாருங்க சத்யராஜ். வேற சில முக்கியமான விஷயம் அடுத்த டிஸ்கஸ் பண்ணலாம் சார்.